வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3ல இருக்க போயம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அதோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டெய்லி லெசன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் ராஜ்? ராஜ் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர், ராஜ் இஸ் அ லிட்டில் பாய். ராஜ் வந்து ஒரு குட்டி பையன். ஸோ அதுதான் அதோட ஆன்சர், ரொம்ப ஈஸியானது. ஹூ இஸ் ராஜ்? Raj is a little boy. Second question, where did Raj mother send him? ஸோ அம்மா வந்து ராஜுவை வந்து எங்கே அமிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர், ராஜ் மதர் சென்ட் ஹிம் டு முத்தூஸ் ஷாப். ஸோ கடை பேர் என்ன? முத்துவோட கடை. ஸோ முத்தூஸ் ஷாப். அடுத்ததா தேர்ட் கொஸ்டின், ஹூ இஸ் முத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்து இஸ் அ ஓனர் ஆஃப் த ஷாப். ஸோ ஷாப்போட ஓனர் இல்லையா? ஸோ முத்து இஸ் அ ஓனர் ஆஃப் த ஷாப். ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிட் மதர் ஆஸ்க் ராஜ் டு பை? அம்மா வந்து ராஜ்கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர், மதர் ஆஸ்க்ட் ராஜ் டு பை சின்னமன், பீட்டில் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். ஸோ ராஜ் வந்து என்ன வாங்க போனால் அம்மா வந்து என்ன சொல்லிவிட்டாங்க? சின்னமன் அதாவது பட்டை, பீட்டில் லீவ்ஸ் அப்படின்னா வெத்தலை, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அப்படின்னா இஞ்சி மற்றும் பூண்டு. ஸோ இதெல்லாம் தான் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. அடுத்ததா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டிட் ராஜ் பை? அவன் போய் கடையில் என்ன வாங்கினான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், ராஜ் பாட் சீசேம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். ஸோ அவன் வந்து பாட்டு பாடிட்டே மறந்துட்டான் இல்லையா? ஸோ அவன் கடையில் போய் என்ன வாங்கியிருப்பான்னா, எள்ளு அதாவது சீசேம் சீட்ஸ், வெங்காயம், ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் தக்காளி, டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ்னால் ஊறுகாய். ஸோ இதெல்லாம் தான் அவன் கடையிலேருந்து வாங்கினான். அடுத்ததாக சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மதர் கால்ட், யார் அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மதர் கால்ட் ராஜ். ராஜ் தானே குட்டி பையன், அவங்க பையன். ஸோ மதர் கால்ட் ராஜ். செகண்ட் கொஸ்டின், மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார். ஸோ அம்மா வந்து ஒரு 4 லிஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா, 4 பொருட்கள். ஸோ அந்த பொருட்களில் என்ன கேட்கலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் கார்டமம். இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து எந்த பொருளை கேட்டாங்கன்னா சினமன் அண்ட் பீட்டில் லீஃப் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன கேட்கலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் கார்டமம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ராஜ் டிட் நாட் பை. ராஜ் வந்து என்ன வாங்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். ஸோ ராஜ் வந்து கடைக்கு போய் என்ன வாங்கலைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு அவன் என்ன வாங்கிட்டு வந்தான்னு தெரிஞ்சாதான் அவன் என்ன வாங்கலைன்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை அவன் வாங்கலை. அடுத்ததாக செக்ஷன் சி, ஃபைண்ட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அலிட்ரேஷன் இந்த போயம். ஸோ அலிட்ரேஷன், இந்த போயமில் அலிட்ரேஷன் என்ன இங்கே வந்திருக்கு வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷனை முதல்ல என்னென்னு பார்க்கலாம். அலிட்ரேஷன் இஸ் த ரெப்படிஷன் ஆஃப் கான்சனன்ட் அட் த பிகினிங் ஆஃப் 2 or more words in the line. ஸோ ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வவலில் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வவல் என்னெல்லாம் வவல்? ஏ, இ, ஐ, ஓ, யூ இதெல்லாம் தானே வவல். ஸோ அடுத்து கான்சனன்ட்னா இந்த 5 லெட்டரை தவிர்த்து, வவல்ஸை தவிர்த்து இருக்கிற ஆல்ஃபபெட் எல்லாமே நம்ம கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையில் கான்சனன்ட்ஸ் வந்து சேமாக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது பேர் தான் அலிட்ரேஷன். So alliteration is the repetition of the consonant at the beginning of 2 or more words in a line. For example, mother twist my ear. So m அப்படின்னு ஒரே லைனில் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், அதோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சீசேம் சீட்ஸ். எஸ் சேமாக வருது இல்லையா? ஸோ இதுதான் அலிட்ரேஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா வாட் வாண்ட், இங்கே வந்து டபிள்யூ சேமாக வருது. அடுத்ததா ஜிஞ்சர் கார்லிக். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி வந்து காமனாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட இந்த போயமோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹர்ஷாஸ் லேர்னிங்.